Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. போலி டிக்கெட்டுக்கான கணக்கு காட்டிய நிலையில் அரசு பேருந்து நடத்துனர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பெண் பயணிகளே இல்லாம விடியல் பேருந்து திட்டத்தின் கீழே வழங்கக்கூடிய அந்த விலையில்லா டிக்கெட்டுகளை எடுத்து கிழித்து போடக்கூடிய விவகாரத்துல நடத்துனர் ஒருவர் சிக்கியிருக்கிறார். அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வழியாக தீவுத்திடல் நோக்கி இயக்கப்படக்கூடிய 7MX என்ற பேருந்துல நேற்று முன்தினம் இரவு நேரத்துல பெண்களுக்கு பயணம் செய்ய வழங்கப்படக்கூடிய அந்த விலையில்லா டிக்கெட்டுகளை நடத்துனர் பயணிகளே இல்லாம எடுத்து கிழித்து போடக்கூடிய காட்சிகள் என்பது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பா தமிழகத்துல மாநகர பேருந்துகள்ல அந்த பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த விடியல் பயண டிக்கெட்டுகளை வழங்குவதற்கு போக்குவரத்து துறைக்கு தமிழக அரசின் தரப்புல அதற்கான மானியம் என்பது வழங்கப்படுகிறது. அந்த மானியத்தை முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சில நடத்துனர் இது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டு வராங்க. குறிப்பா இரவு நேரங்கள்ல கடைசி நடை பயணத்தின் போது மாநகர பேருந்துகள் சில பயணிகளை கை காட்டி நிறுத்தினாலும் நிறுத்தங்கள்ல நிறுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து பொதுமக்கள் தரப்புல முன்வைக்கப்பட்டு வருகிறது. பணியை விரைந்து முடித்துக் கொண்டு விரைவாக செல்ல வேண்டும் என்ற நோக்கில ஓட்டுநர் நடத்துனர்கள் கடைசி நடை பயணத்தின் போது அந்த பயணிகளை ஏற்றி செல்வதை தவிர்க்கிறாங்க. அதே சமயம் பயணிகள் ஏறியது போல் கணக்கு காட்டுவதற்காக அந்த விலையில்லாத அந்த விடியல் பயண டிக்கெட்டுகளை எடுத்து கிழிக்கக்கூடிய காட்சிகள் என்பது சமீப காலமாக அரங்கேறி இருந்தது. இது தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல நேற்றைய தினம் நேற்று முன்தினம் ஒரு நடத்துனர் இத்தகைய செயலில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அரசு போக்குவரத்து கழகத்துடைய அந்த விடியல் பயண திட்டத்தின் கீழே மகளிர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த விலையில்லா பயணங்களுக்கான அந்த அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய நிலையில் நடத்துனருடைய இந்த செயல்பாடு விமர்சனத்திற்கு ஆளான நிலையில அந்த நடத்துனர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாம ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தின் தரப்புல ஒரு வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியில் இருக்கும் போது பயணிகளிடம் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல பேருந்து நிறுத்தங்களில் பேருந்துகளை முறையாக நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்வதை உறுதி செய்ய வேண்டும். குறிப்பா மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்துல பயணிகளை பேருந்து நிறுத்தங்கள்ல முறையாக ஏற்றி இறக்க வேண்டும். அரசு வழங்கக்கூடிய அந்த விடியல் பயண திட்டத்திற்கான சலுகைகளை முறைகேடாக கணக்கு காட்டக்கூடாது. மீறுவோர் மீது துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அம்பத்தூர் பணிமனையைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் கோவிந்த் தற்போது தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். மகளிருக்கான விலையில்லா பேருந்து டிக்கெட்டுகளை கிழித்து போட்டதாக புகார் எழுந்த நிலையில அரசு பேருந்து நடத்துனர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.